எம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். இடர்களை களைபவன் தெய்வத்துக்கு இது பேர் உண்டு. இடுக்கில் ஒரு பிள்ளையார். என்ன இடுக்கு சார்? எதுவுமே வித்தியாசமாகவும் ஒரு அமைப்போட குழப்பமாகவே நிகழ்ச்சி இருக்குதே. குழம்பிக்கொள்ளார்கள். திருவண்ணாமலை சேத்திரம் கிரிவல பாதையில் இடுக்கு பிள்ளையார் என்கிற ஒரு ஆலயம் உண்டு. இந்த ஆலயத்தை பற்றி தான் இந்த சிறப்பு நிகழ்ச்சி. இடுக்கு பிள்ளையார் அப்படின்னா மனிதனுடைய உடம்பில் சில இடுக்குகள் இருக்குது. அக்குள், கழுத்து பகுதி, இப்படி நிறைய இடத்த இடுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இடுக்கு தமிழில் இலக்கணத்தில் என்ன அப்படின்னா இடருன்னு ஒரு பழமொழி இருக்குது. தனக்கு ஏற்படக்கூடிய இடர்களை நீக்குவது அப்படின்னு அர்த்தம். அது உடலில் இருக்கக்கூடிய இடுக்கு வேறு, இந்த இடர்களை நீக்கக்கூடிய அமைப்பு வேறு. ஏன் சம்மந்தம் இல்லாமல் உடலுக்கும் இந்த இதுக்கும் ஒரு கணக்கு சொன்னார் அப்படின்னா, இந்த இடுக்கு பிள்ளையாருடைய அம்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சிறு கோபுரம் மாதிரி இருக்கும். அதில் பின்பகுதி வழியாக உங்களுடைய உடலை பூர்த்தி ஒரு சாயலாக வரும்பொழுது உள்ளே இருந்து நம்ம வெளியில் வரக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ அங்கே உடலில் ஏற்படக்கூடியதும் சரி செய்யப்படுகிறது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய இடர்களையும் களைவதனால் அவனுக்கு இடுக்கு பிள்ளையார் என்று பேர். இது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னா, விநாயகரை பாதத்தில் இருந்து பார்த்துருக்குறோம், முழுசாக பார்த்துருக்குறோம், தலையை பார்த்துருக்கோம், பின்புறம் கூடி பார்த்துருக்குறோம். அவனை தூக்கிட்டு போய் தொப்புன்னு நம்ம பிள்ளையாரை கரைக்கிறப்ப மரியாதை இல்லாமல் தூக்கி போகிற சம்பவமும் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் விநாயகருடைய தலைப்பகுதியில் நம்ம கடந்து வரக்கூடிய அமைப்பு உண்டா? தெய்வத்தை எப்படி சார் தலைவலியாக கடக்க முடியும்னா, இந்த இடுக்கு பிள்ளையார் கோயிலில் பூமியில் விநாயகர் இருக்கிறாரா, அவருடைய தலைப்பகுதி அந்த கிரீடம் சொல்லக்கூடிய பகுதி தான் மேலே இருக்குது. அது நம்ம பார்க்க முடியாது. கடவுளை படுத்துக்கொண்டு பாதத்தில் உளுந்து கும்பிட்றா பெத்த தாயா அப்படின்னா செய்ய மாட்டேங்கிறோம். ஆனால் கடவுளை படுத்துக்கொண்டு அவனுடைய தலையை தாண்டி வரமா, என் மேலே இருக்கக்கூடிய பாவத்தை ஃபுல்லாக அதான் சொல்லுவான், என் மேலே இருக்கக்கூடிய தோஷத்தெல்லாம் அடுத்தவன் தலையில் திணி அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த சொல்லு எதில் இருந்து வந்துச்சுன்னா இடுக்கு பிள்ளையார் கோயிலிருந்து வந்தது தான். அதனுடைய இடர்களை களைவதற்காக அப்பா படாத பாடு படுறேன் அப்படின்னு சொல்கிறதுனால அவன் படுத்து கொண்டு வருகிறான். அப்பா சாயவும் முடியல, நிமிரவும் முடியல, உட்காரவும் முடியலன்னு சொல்கிறதுனால அவன் சாய்ந்து கொண்டு வருகிறான். அப்பா என் வாழ்க்கை பின்னால் போயிடுச்சுப்பா, நான் உன்னை பின்னோட இருந்து முன்னே வரணும்ப்பா, ஒன்னாருனால தான் முடியும் அப்படிங்கிறனால தான் பின்னாடி இருந்து படுத்து கொண்டு அவன் முன்னே வருகிறானா. இதில் இன்னும் கூடுதல் அம்சம் என்னன்னா, வருடத்துக்கு 2 முறை வரக்கூடிய என் அப்பன் அண்ணாமலையார் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய இடுக்கு பிள்ளையார். எங்கள் அப்பா வரக்கூடிய பாதையில் எங்கள் அப்பா அண்ணா நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலையார் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த விநாயகர் என் தலையினுடைய மேல் பகுதி போங்கடா, உங்கள் தலையெழுத்தை ஃபுல்லாக நான் மாற்றுறேன்னு சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்வு நடத்தியிருக்க அகில லோக ஆசியாவிலே ஒரே ஸ்தலம் திருவண்ணாமலை. அந்த ஒரே ஸ்தலம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரே திருத்தலம். இந்த விநாயகரை பற்றி சொல்லும் பொழுது 1008 விநாயகர் கோயில் இருக்குது கடந்து. இந்த 1008 விநாயகர் கோயிலில் திருவண்ணாமலையில் எண்ணற்ற விநாயகர் இருந்தாலும் 3 விநாயகரை சொல்கிறேன். ஒன்று உங்களுக்கு இடுக்கு பிள்ளையார் கோயில், இன்னொன்று கோயிலில் இருக்கக்கூடிய சம்பந்த விநாயகர் அப்படின்னு பேர். இன்றைக்கும் கொடிமரம் கட்டும் பொழுது சம்பந்த விநாயகர் முன்னாடி தான் செய்யக்கூடிய விஷயம். அதுக்கு அடுத்து விஜயராக கணபதி அப்படின்னு பேர் தாயார்கிட்ட. இன்றைக்கி திருவண்ணாமலைக்காரங்களாம் புது கணக்கு போகிறோன்னா அங்கே விஜயம் அப்படின்னா வெற்றின்னு கொடுக்கக்கூடிய, விஜயராக கணவனா வெற்றியே வெல்லக்கூடியவன், வெற்றியே கொடுக்கக்கூடியவன். தொழிலில் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் மட்டுமல்ல, உன்னுடைய எண்ண பாட்டிலையும் வெற்றியை கொடுக்கக்கூடியவன். திருவண்ணாமலை கோயிலை பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு யுகம் ஃபுல்லாக போகணும், 3 எபிசோடு போனாலும் பத்தாது கண்டு. ஆனால் இதற்கெல்லாம் முதன்மையானவன் நீ செய்த பாவம் கர்மாவை கடவுளினுடைய தலைப்பகுதியில் படுத்து கொண்டு போகும் பொழுது உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கும் உடலில் இருக்கக்கூடிய இடர்பாடு, ஏன்னா உள்ளே போயிட்டு வரப்போ வேர்த்துருதா, உன் உடம்புல இருக்கக்கூடிய டஸ்ட்டு வெளியேறிடுதா, அப்படிப்பட்ட அற்புதமான அமைப்பு இந்த இடுக்கு பிள்ளையார் கோயிலில் உண்டு. இதற்கு காலை நேரம் இதெல்லாம் கிடையாது. இந்த இடுக்கு பிள்ளையார் கோயிலில் சுற்றி இருக்கக்கூடிய எந்த உருவங்களும் உருவங்கள் அல்ல, அதாவது பிம்பங்கள் கிடையாது. ஏன்னா விநாயகராகவே உள்ளுக்குள் பூமிக்குள் புதை கொண்டு இருப்பதனால தான், இடர்களை களைவதனால தான் அவனுக்கு இடுக்கு பிள்ளையார் கோயில்னு போகுது. இன்றைக்கி பல்வேறு சமாச்சாரங்கள் சுற்றி இருப்பதற்கு நான் பொறுப்பு அல்ல. ஆனாலும் கூட கிரிவலம் அண்ணாமலையை சேவிப்பது உத்தமம், அண்ணா என்று நினைப்பது அதை விட உத்தமம்.
மலை சுற்றுவது மகத்தான வாழ்க்கை தரும், எனக்கு மட்டும் இல்லை என் சங்கதிகளுக்கும். அதெல்லாம் காட்டினி சிறப்பு என்னன்னா, இடுக்கு பிள்ளையாரை மிதிக்காதவன் இடறுபாடுகளை களையாதவன் ஒரு பழமொழி இருக்குது. இவனுடைய அப்பனாகிய அண்ணாமலைக்கு ஒரு பழமொழி இருக்குது. என்ன தெரியுமா? கைலாய வாகனம் பார்க்காதவன் கழுதைக்கு சமமானவன் பேர். அதனால தான் இந்த கார்த்திகை மாத திருவிழாவில் கைலாய வாகனம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி அப்பனுக்கும் மகனுக்கும் ஒரு சில பழமொழிகள் பொருந்தக்கூடிய அற்புதமான சேத்திரம் திருவண்ணாமலை, அந்த கிரிவலம், அந்த இடுக்கு பிள்ளையார். அதனால் இடுக்கு பிள்ளையார் கோயில் செல்லுங்கள், இடறுபாடுகளை குறைங்கள். உடலில் நோய் இருக்கிறவங்களுக்கு நோய் நீங்கும், நோய் இல்லாதவர்களுக்கு இனிமேல் நோயே வராத ஆற்றலை கொடுக்கும். உள்ளத்தில் தெளிச்சியும் மகிழ்ச்சியும் அள்ளி கொடுப்பான் என் இடர்களை கடக்கக்கூடிய இடுக்கு பிள்ளையார். இந்த இடுக்கு பிள்ளையாரை வெளியில் வலம் செய்வது, தேவையில்லாமல் கற்பூரம் ஏற்றி பிறகு தொந்தரவு கொடுப்பது, அல்லது இடுக்கு பிள்ளையாரை நினைத்து அருகில் இருக்கக்கூடிய வேறு எது விநாயகரை வணங்குவதெல்லாம் உத்தமம் அல்ல, உத்தேசம் அல்ல. ஏனென்றால் உங்களுடைய குறைகளை, தலையில் மேல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தலை சார்ந்து வாங்கிக் கொள்வதற்காக பூமியின் அடியில் இருந்து கொண்டு தலையை கூட வெளியில் காமிக்காமல் உங்கள் தலையில் இருக்கக்கூடிய பாவத்தை ஏற்றக்கூடிய அற்புதமான நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு. இவ்வளோ பலம் பொருந்திய கோயிலை பார்த்தீங்கன்னா எளிமையாகவும், தன் அப்பா வரக்கூடிய பாதையில் நம்ம பெரிய ஆளாக காமிச்சிக்க கூடாதுன்னு சொல்லி சிறிய கோயிலாகவும் இருக்கக்கூடிய இந்த இடுக்கு பிள்ளையார் கோயில். இதில் கூடுதல் சிறப்பம்சம், குபேரன் வழிபட்டு அதற்கப்புறம் கடந்து வரும் பொழுது இந்த இடுக்கு பிள்ளையாரை வணங்கிட்டு போனதாக ஒரு ஐதீகம். இன்றைக்கும் குபேர கிரிவலம் உண்டு. அடுத்து சிறப்பு நிகழ்ச்சியில் அதை பற்றி உங்ககிட்ட எடுத்து சொல்கிறேன். ஸோ இடுக்கு பிள்ளையாரை போய் வணங்குவது மட்டும் இல்லாமல் இடுக்கு பிள்ளையார் கோயில் படத்தை வாங்கி வீட்டில் போட்டு கொண்டிருந்தால் கிரக கோளாறுனால் ஏற்படக்கூடியது, வாஸ்துனால் ஏற்படக்கூடாது, கண் திஷ்டினால் ஏற்படக்கூடியது, தன்னுடைய தவறுனால் பாதிக்கப்பட்டது, பிறருடைய பாபம் சாபத்தினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இடர்கள் அனைத்தும் கலையும். ஆக திருவண்ணாமலை போகிறவங்க அண்ணாமலை படம் எப்படி முக்கியமோ, அதுபோக மலை சுற்றுறப்ப அந்த மலை சுற்று பாதையில் இருக்கக்கூடிய படம் எவ்வளோ முக்கியமோ, இடுக்கு பிள்ளையார் படம் முக்கியம் என்கிறதை மீண்டும் நம்ம சேனல் வழியாக வலியுறுத்தி, தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள், அறியாதவர்களுக்கு அறிய வையுங்கள், எடுத்து சொல்லுங்கள். ஒவ்வொரு சேனல் வழியாக நம் நேரு அனைவரும் ஒரு காலமும் இடரில்லாத வாழ்க்கை வாழணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இடுக்கு பிள்ளையாருடைய அருள் உங்களிடம் கிடைக்கணும். சாமி இடுக்கு பிள்ளையாரை வைக்க சொன்னான்னு சொல்லிட்டு வெளியில் வாசலில் போடாதீங்க. ஏன்னா கண் திஷ்டி கணபதி அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. சில காலத்துலலாம் அதெல்லாம் ஏற்படுத்தப்பட்டது. கணபதி இருந்தாலே கஷ்டங்கள் நீங்கிவிடும். பூத கணங்களுக்கெல்லாம் அதிபதி இடுக்கு பிள்ளையார் படத்தை வாங்கி உங்கள் இல்லத்தில் வையுங்கள். இடர்கள் இல்லாமல் வாழ்க்கை வாழும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்பணம் கோரக்நாத் அடிமை, ஆனந்தாழ்வார். வணக்கம்.